Hello friends, I welcome back you to the Sanjay English class. Here in this class we are going to understand how can we change an interrogative active voice into 8 tenses of passive voice. Previous classல ஏற்கனவே சொன்னது போலவே இன்றைக்கு இந்த கிளாஸ்ல ஒரு interrogative sentence 8 tensesலயும் எப்படி passive voiceக்கு மாற்றலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Let's move on to the topic. Do farmers produce vegetables? விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்கிறார்களா? Active voice. Do is helping verb, present form. Farmers subject, produce verb 1, vegetables objects. I have already taught you in our previous class. Interrogative sentence yes or no type இருந்தாலும் WH type question இருந்தாலும் முதலில் அதனை ஸ்டேட்மெண்ட் ஆக SVO பேட்டர்னுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக ஏற்கனவே previous classல நான் சொல்லியிருக்கிறேன். yes or no type interrogative questions எப்படி ஸ்டேட்மெண்ட் ஆக SV பேட்டர்னாக மாற்றுவது? yes or no type questionக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் SVO பேட்டர்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இந்த do மட்டும் நம்ம எடுத்துறோம். இங்க இருக்கக்கூடிய ஹெல்பிங் வெர்பை ஸ்டேட்மென்ட்டில் நாம் இந்த இடத்தில் எடுத்திருக்கிறோம். ஹெல்பிங் வெர்பை எடுத்து விட்டால் அது ஸ்டேட்மென்ட்டாக மாறிவிடும். Farmers produce vegetables. SVO பேட்டர்னுக்கு ஸ்டேட்மென்ட் கொண்டு வந்து விட்டோம். ஆக்டிவ் வாய்ஸ்ல farmers என்று இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறிவிடுகிறது. produce என்ற verb produced என்று மாறிவிடுகிறது. vegetables என்ற ஆப்ஜெக்ட் passive voice-இல் vegetables என்று சப்ஜெக்டாக வந்து விடுகிறது. இந்த passive voice-இல் helping verb எப்படி வருகிறது என்றால் vegetables என்பது plural ஃபார்மில் இருக்கின்றது. அதனால் present ஃபார்மில் இதற்கு be form helping verb are. vegetable என்று சிங்குலராக இருந்தால் இங்கு is என்று வர வேண்டும். இதுவே past tense plural ஆக இருக்கின்ற பொழுது இந்த இடத்தில் were என்றும் past tense singular ஆக vegetable என்று இருக்கின்ற பொழுது இந்த இடத்தில் was என்றும் நாம் helping verb எழுத வேண்டும். passive voice-க்கு மாற்றி ஆகிவிட்டது. vegetables are produced by farmers. SVO பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் உடைய passive voice தான் இது. சோ ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய passive voice எப்படி yes or no type interrogative passive voice ஆக மாற்றுவது? ஸ்டேட்மென்ட்டில் இருக்கக்கூடிய ஹெல்பிங் வெர்ப் எதுவாக இருந்தாலும் அந்த ஹெல்பிங் வெர்பை வெஜிடபிள்ஸ் என்ற சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக கொண்டு வந்து ஓடுவோமானால் அது எஸ் ஆர் நோ டைப் பாசிவ் சென்டென்ஸ் ஆக மாறிவிடுகிறது. So what is the answer? Are vegetables produced by farmers? காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படுகின்றனவா? இந்த ஆக்டிவ் வாய்ஸில் பிரசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த do என்ற ஹெல்பிங் வெர்புக்கு பதிலாக did என்ற ஹெல்பிங் வெர்ப் இருந்தால் நாம் இதனை ஸ்டேட்மென்ட்டாக மாற்றுகின்ற பொழுது produce என்ற produced என்று மாற்றி எழுதிவிட வேண்டும். இந்த இடத்துல ஹெல்பிங் வெர்ப் were என்று எழுத வேண்டும். then third form of the verb produced, then by preposition by, then active voice இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் passive voice-இல் ஆப்ஜெக்டாக வந்து விடுகிறது by farmers. So what is the answer if the helping verb here is did? Instead of are we should write were. are என்ற helping verb-க்கு பதிலாக were என்ற helping verb எழுத வேண்டும். So what is the past tense passive voice here? were vegetables produced by farmers. இந்த present tenseல இருக்கக்கூடிய yes or no type question தான் 8 tensesக்கும் passive voice-க்கு மாற்ற போகிறோம். past yes or no type question active voice. Did farmers produce vegetables? விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்கிறார்களா? passive voice. were vegetables produced by farmers? காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டனவா? then future yes or no type interrogative question active voice. will farmers produce vegetables? விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்வார்களா? இதனுடைய passive voice will vegetables be produced by farmers?
காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படுமா? Then yes or no type question, present continuous. Active voice. Are farmers producing vegetables? விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்களா? இதனுடைய passive voice. Are vegetables being produced by farmers? காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றனவா? Then past continuous tense, yes or no type questions, active voice. Were farmers producing vegetables? விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்து கொண்டு இருந்தார்களா? இதனுடைய passive voice. Were vegetables being produced by farmers? காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருந்தனவா? Then present perfect, yes or no type questions, active voice. Have farmers produced vegetables? விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்திருக்கிறார்களா? இதனுடைய passive voice. Have vegetables been produced by farmers? காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றனவா? Then past perfect, yes or no type questions, active voice. Had farmers produced vegetables? விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்திருந்தார்களா? இதனுடைய passive voice. Had vegetables been produced by farmers? காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தனவா? Then future perfect, active voice, yes or no type questions. Will farmers have produced vegetables? விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்திருப்பார்களா? இதனுடைய passive voice. Will vegetables have been produced by farmers? காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குமா? இப்போ நம்ம பார்த்துக்கூடியது எல்லாமே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ல பாசிட்டிவ் சென்டென்ஸா பார்த்திருக்கிறோம். இதனையே நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுவோமானால் நாட் என்ற நெகட்டிவ் வேர்டு எந்த இடத்தில் சேர்த்து எழுதினால் போதும் என்று தெரிந்து கொண்டால் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கக்கூடிய எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினை நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் பேசிவ் வாய்ஸாக மாற்றிவிடலாம். அதற்கு முன்பாக ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆக்டிவ் வாய்ஸா இருந்தாலும் பேசிவ் வாய்ஸா இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டில் நாட் என்ற நெகட்டிவ் வேர்டு மூன்றாவது இடத்தில் வரும். அதாவது முதலில் சப்ஜெக்ட், இரண்டாவதாக ஹெல்பிங் வெர்ப், மூன்றாவதாக நாட் என்ற நெகட்டிவ் வேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் வரும். அதுவே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருக்கின்ற பொழுது முதலில் ஹெல்பிங் வெர்பும் இரண்டாவது சப்ஜெக்ட், மூன்றாவது இடத்தில் தான் நாட் என்ற நெகட்டிவ் வேர்டு வருகிறது. ஸ்டேட்மெண்ட்டிலும் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினும் இரண்டிலுமே நாட் என்ற நெகட்டிவ் வேர்டு மூன்றாவது இடத்தில் தான் வருகிறது. ஸ்டேட்மெண்ட்டிற்கும் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஸ்டேட்மெண்ட்டில் முதலில் சப்ஜெக்டும் இரண்டாவது ஹெல்பிங் வெர்பும் இருக்கும். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினில் முதலில் ஹெல்பிங் வெர்பும் இரண்டாவது சப்ஜெக்டுமாக இருக்கும். ரெண்டு சென்டென்ஸ்லுமே நாட் என்பது மூன்றாவது இடத்தில் தான் வரும். WH இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸாக இருந்தால் அது ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தாலும் பேசிவ் வாய்ஸாக இருந்தாலும் நாட் என்ற நெகட்டிவ் வேர்டு நான்காவது இடத்தில் வரும் என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் WH வேர்டு என்றும் இரண்டாவதாக ஹெல்பிங் வெர்பும் மூன்றாவதாக சப்ஜெக்டும் நான்காவதாக நாட் என்ற நெகட்டிவ் வேர்டும் வரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய இதே பாசிட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் சென்டென்ஸை நாம் நெகட்டிவ் என்று வைத்துக் கொள்வோமானால் do farmers not produce vegetables என்று மாறுகிறது. இதனுடைய passive voice நாம் எப்படி பாசிட்டிவா இருக்கின்ற பொழுது மாற்றினோமோ அதே போலவே மாற்றி நாம் மூன்றாவது இடத்தில் நாட் என்ற நெகட்டிவ் வேர்டை சேர்த்ததினால் நமக்கு நெகட்டிவ் passive voice கிடைத்துவிடும். Are vegetables not produced by farmers? இந்த சென்டென்ஸை நாம் நெகட்டிவாக 8 டென்சஸ்க்கு மாற்றினால் அதனுடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். Did farmers not produce vegetables? இதனுடைய passive voice. Were vegetables not produced by farmers? Then future yes or no type question நெகட்டிவ்ல இருந்தால் எப்படி? Will farmers not produce vegetables? இதனுடைய passive voice. Will vegetables not be produced by farmers? Then present continuous negative form yes or no type questions இருந்தால் are farmers not producing vegetables? இதனுடைய passive voice. Are vegetables not being produced by farmers? yes or no type questions நெகட்டிவ்ல past continuous இருந்தால் were farmers not producing vegetables? இதனுடைய
passive voice, where vegetables not being produced by farmers, then present perfect tense. Yes or no type question negative இருந்தால் have farmers not produced vegetables, இதனுடைய passive voice. Have vegetables not been produced by farmers, then past perfect tense. Had farmers not produced vegetables, இதனுடைய passive voice. Had vegetables not been produced by farmers, then future perfect tense negative sentence active voice. Will farmers not have produced vegetables, இதனுடைய passive voice. Will vegetables not have been produced by farmers? ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல கூடிய ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுகிறோம், அதே போல எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினை எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுகிறோம், அதனை எப்படி நெகட்டிவ்ல பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுகிறோம் என்பதை பற்றி ஃபாஸ்ட் கிளாஸாக தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கிறோம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு எளிமையாக புரியும். அடுத்த கிளாஸ்ல WH இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி 8 டென்ஸ்லையும் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். If you like this video, please subscribe and hit the like button. Don't miss my upcoming videos. Until then, have a nice day.